அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 318% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 272 ரூபாயாக உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 7%, இலங்கைக்கு 982 ரூபாய் 31% உள்ளது. ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் அவங்களுடைய அப்ளிகேஷன் மற்றும் மெஷினில் 1.25 தினார் தான் கட்டணமாக அனுப்பிடுறாங்க. குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அதை நீங்கள் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பராக எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா பலருமே இந்த தவறை விடுறாங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல்மாலிக் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 900 ஃபில்ஸ், 1 தினார், 750 ஃபில்ஸ், 500 ஃபில்ஸ், 250 ஃபில்ஸ் கூட சில இடங்களில் கட்டணங்களை அறவிடுறாங்க. குறிப்பாக சால்மியா, ஜிலீப் ஷோக், ஹைதான், ஹவாலி, ஃபர்வானியா இந்த மாதிரி பல பகுதிகள்லையுமே இந்த மாதிரி சில கட்டணங்கள் அறவிடுறாங்க. ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், அல்நாதா, யூஜே இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளில். அதே மாதிரி இந்தியாவுக்கும் தற்போது 272 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்குது. இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 993 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்குது. முடிந்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே போல் பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய பரக்கத் உங்களுக்கும் கிடைக்கும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 551 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 476 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 200 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 401 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை தற்போது மறுபடியும் சிறிதளவு அதிகரித்து வந்திருக்குது. 22 கேரட்டும் 100 ஃபில்ஸால் அதிகரிக்குது. முடிந்த வரைக்கும் வேகமாக இந்த நாட்களில் நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறவங்க தங்கத்தை விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. மற்றவர்கள் பொறுமையாக இருக்கக்கூடியவங்க இருந்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் விலை கம்மி ஆகிடுச்சுன்னா வாங்கலாம். அதே போல் இலங்கை தூதரகத்தில் தம்மை நாட்டுக்கு செல்வதற்காக பதிவு செய்தவர்கள் அக்காமா இல்லாதவர்கள் இன்றைய தினம் 5ஆம் திகதி புதன்கிழமை 7000 முதல் 7999 வரையிலான இலக்கங்களுடையோர், பதிவு இலக்கங்களுடையோர் இன்றைக்கி போய் உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். தூதரகத்தில் இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி நம்பர் லிஸ்ட் போட மாட்டாங்க. நீங்களே தான் போய் கலெக்ட் பண்ணி கொள்ளணும். அதே போல் இப்போ ரீசெண்டாகவே சிலர் கேட்டாங்க, எங்களுக்கு 10,000 9,000 இருக்கக்கூடிய நம்பர்களை இன்றைக்கி நாளைக்கு போய் கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. இது சம்மந்தமாக ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் இப்போதைக்கு இலங்கை தூதரகத்தால் அந்த வாய்ப்பையும் பெற்றுக் கொடுக்குறாங்க. நேற்றைய தினம் கூட ஒரு சிலர் 9,000 10,000 நம்பரில் உள்ளவங்களும் அவங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு லீவு கிடைக்காத பட்சத்தில், சரியாக அந்த டேட்டுக்கு எங்களுக்கு லீவு கிடைக்காது, இன்றைக்கி தான் கிடைச்சிருக்குது அப்படின்னா உடனே போய் நீங்களும் கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுடைய தகுந்த காரணங்களை சொல்லி. அதே போல் அதுக்கப்புறமா நீங்கள் போய் ஃபாரின் மினிஸ்ட்ரியில் சீல் வைக்கிறது, ஜவசாத்துக்கு போகிறது, அடுத்த கட்ட வேலைகள்லாம் நீங்களே தான் பார்த்து கொள்ளணும். ஒயிட் பாஸ்போர்ட்டை மட்டும்தான் தூதரகத்தால் வழங்குறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேகப்படுத்துங்க. குறிப்பாக இந்த நாட்களில் உங்களுக்கே தெரியும் டிக்கெட்டோட விலையும் சரமாரியாக அதிகரித்து போகுது. அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் க்ரௌடு ரொம்ப அதிகரிக்குது. இப்போ கடைசி காலகட்டங்களில் எல்லா நாட்டவர்களும் இப்போ தான் போகிறதுக்கு தயாராகி ஒவ்வொருத்தரும் சீல் வைக்கிறதுலேருந்து ஜவசாத் போகிறதுலேருந்து ஃபாரின் மினிஸ்ட்ரிலேருந்து எல்லாருமே போலினில் நிற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
அதனால் இனி வரும் நாட்களில் க்ரௌடும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். முடிந்த வரைக்கும் வேகமாக போய் உங்களுடைய வேலைகளை முடிக்க பாருங்கள். அதே மாதிரி பதிவு செய்யாமல் இருக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தூதரகத்தில் போய் ஒருக்கா உங்களுடைய நிலைமையை சொல்லி பேசுங்க. அதே மாதிரி தூதரக அதிகாரிகளே அவங்களுடைய நிலைமையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில வீடுகள் அவங்கள விட்டுருக்க மாட்டாங்க, இப்போ தான் வெளியிலே விட்டுருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் வேகமாக போய் பதிவு செய்யாதவங்களாக இருந்தாலும் பதிவு செய்கிறதுக்குரிய முயற்சிகள் எடுங்க. குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதர் அமீரா எதிர்வரும் நாட்களில் தூசியுடன் கூடிய காற்று மற்றும் ருத்தூபா தன்மை தெரிவு நிலை மிகவும் கம்மியாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. ரொம்ப கவனமாக இருங்க அனைவருமே. من الأجواء المتوقعة بإذن الله تعالى نهاية هذا الأسبوع الخميس والجمعة وبداية الأسبوع القادم بإذن الله تعالى متوقع أن يخف عنا الغبار والرياح الشمالية الغربية النشطة مع تحول الرياح إلى الجنوبية الشرقية الكوس، وتدخل علينا الرطوبة ومتوقع أن تصل نسبتها لأكثر من 60% وتغطي على حرارة الشمس المباشرة، ونلاحظ انخفاض في حرارة الجو واعتدال ليلا. فمع دخولنا إن شاء الله في موسم البوارح الأسبوع القادم راح تكون إن شاء الله أجواءنا معتدلة الحرارة ويخف عنا الغبار بإذن الله تعالى. பெதர் அமீரா அவர்கள் கூறுகையில், அடுத்த வாரம் எதிர்பார்க்கப்படும் வானிலையில் இறைவன் நாடினால் தூசி வலுவிழந்து வெப்பநிலை மிதமாக இருக்கும். மேலும் பாவரோ பருவத்தின் தொடக்கத்தில் கடலோர பகுதிகளில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். ருத்தூபா தன்மை வந்து கடலோர பகுதிகளில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. பேரீச்ச மரங்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி சில இடங்களில் காய் வந்து வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. இனி இந்த பேரிச்சம்பழங்கள் பழுக்கிறதுக்காகவே அடிக்கடி ருத்தூபா வரும். அதே மாதிரி இந்த தூசி காற்று நேரங்களில் ஓட்டுநர்கள் ரொம்ப கவனம், வீதிகளை கடக்கக்கூடியவங்களும் ரொம்ப கவனம். மனித வளத்துக்கான பொது ஆணையகம் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ரீசெண்டாகவே நான் தெரிவித்த தகவல் தான். வெயில் காலம் அதிகரிச்சிருக்கிறதால எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் காலை 11 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் வேலை செய்யக்கூடாது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு சந்தோஷமான விடயம் என்னென்னா, தொடர்ந்துமே நான் அவங்களுடைய பேஜில் போய் ட்விட்டரில் அடிக்கடி மெசேஜ் பண்ணுறதே, நீங்கள் இந்த 2 மொழிகளையும் ஒன்று சேருங்க, சிங்கள மொழி மற்றும் தமிழ் மொழி. மாஷா அல்லாஹ், இப்போ தமிழ் மொழியிலையும் அவங்க வந்து டைப்பிங் பண்ணி போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சிங்கள மொழியிலையும் போட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமான தகவல் என்னென்னா, நம்மளுடைய மொழியிலையுமே இனி வரும் காலங்களில் இந்த போஸ்ட் போடுறதால இப்போ சிங்களவர்களாக இருந்தால் சிங்கள மொழிகளில் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு தமிழ் மொழியில் போட்டால் நிச்சயமாக எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் புரியும். இப்போ இன்றைக்கு வரைக்கும் இந்த சில தகவல்களை நாங்கள் தொகுத்து வழங்குறதுக்கு காரணம் என்ன, அரபி மொழியிலையோ ஆங்கில மொழியிலையோ இருக்கிறதால தான். இதே தமிழ் மொழியில் இருந்தால் நிறைய பேருக்கு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய செய்தியை வாசித்து அவங்களும் பயன்பெறுவாங்க. ரொம்ப நன்றி. மனித வளத்துக்கான பொது ஆணையகமே. இது உயிர் ஆபத்தின் உச்சகட்டம். பரிதாபமாக பலியாகிய ஒரு உயிர். காரணம் இறந்து போன பாம்பின் எலும்புக்கூடு. இந்த வகையான பாம்பு பார்த்திங்கன்னா நிறைய பாலைவன பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும். இந்த பாம்புகள் இறந்த பிறகும் இதோடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த எலும்புக்கூடோடு சேர்ந்து அந்த முள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்னும் கூர்மையாகவே தான் இருக்கும். சில நேரங்களில் உங்களை அறியாமலே நீங்கள் போய் காலை வைக்கும்போது நீங்கள் ஒரு வேளை இது ஏதோ ஒரு முள் அப்படின்னு நினச்சி அதை எடுத்து விட்டுட்டு போயிட்டீங்கன்னா காலப்போக்கில் அதோடைய விஷம் உங்களுடைய உடம்புல ஸ்லோ போஷன் மாதிரி ஏறி உங்களுடைய காலில் வந்து அதோடைய விஷம் அப்படியே தேங்கி நின்று உங்களோட காலை கூட அகற்ற வேண்டி வரலாம். அதே மாதிரி இந்த பாம்புகள் கடித்தால் குறைஞ்சது அரை மணித்தியாலத்திலிருந்து 5 மணித்தியாலத்துக்குள்ளே நிச்சயமாக உயிர் போயிடும். ஒவ்வொரு வகையான பாம்புகள் இருக்குது. இதுவும் குறிப்பாக இந்த சூடு காலத்தில் எங்கெங்கே ஈரப்பதம் இருக்குதோ, எங்கெங்கே நிழல் இருக்குதோ அந்த இடங்களில் தான் சருகுகள், குப்பைகள், மரக்கட்டைகள் வெட்டி போட்ட இடங்கள், இந்த மாதிரி இடங்களில் தான் உள்ளே போய் இருக்கும். அதே மாதிரி குளிர்காலங்களில் இந்த மாதிரி மணல்களில் அதிகமாக புதைஞ்சி இருக்கும். தயவு செய்து இந்த பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனம். ஆடு மேய்க்கிற வேலைகளுக்கு போயிருக்கிறவங்க, பாலைவனங்களில் கூடாரம் போடுவீங்க குளிர்காலங்களில் குயிட்டுகளோட போய், அந்த நேரத்தில் இல்லைனா சுற்றி பார்க்க போகிறவங்க பாலைவன பகுதிகளுக்கு தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஷூ அணிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி பகுதிகளுக்கு போகும்போது.
ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததா இது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், மிக முக்கியமான தகவல். இதை மறக்காமல் உங்களுடைய கஃபீல்களுக்கு அவங்களுடைய காதுக்கு போகிற மாதிரி இதை எத்தி வைங்க. ஹாரிஸ்கள் மற்றும் ஓட்டுநர்கள் முக்கியமாக இந்த ஹீட்டரை பற்றி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மேலே ஷெக்காவில் இருக்கும் ஹீட்டர், குளிர்காலங்களில் தண்ணி சூடாகிறதுக்காக பெரிய ஹீட்டர் இருக்கும். ஒரு ஹீட்டர் மின்சாரம் 9000 கிலோவாட் வந்து எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 ஹீட்டர் இருந்துச்சுன்னா 18,000 கிலோவாட். இந்த நாட்களில் இந்த ஹீட்டர் தேவைப்படாட்டியும் சில இடங்களில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், பராமரிப்பு இல்லாதால். ஆனால் எதிர்காலங்களில் மின்சாரம் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா இதுவும் ஒரு காரணம். மறக்காமல் போய் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவையும் காட்டுங்க. هذه السخانات ما ينفع نشغلها بالصيف. البيت فيه أكثر من 40 بلاك. طاقة البيت الاستيعابية تقريبا 300 أمبير. لو استخدمنا كل المغذيات يطلع مجموعها أكبر من 300 أمبير من بلاكات، من إضاءة، من سخان، من تكييف. فمن غير المعقول أن نشغل السخان وأيضا نشغل تبريد الخزان عشان يطلع عندنا ماي باتزان، وهذا خطأ كبير. بعض الناس يشغل تبريد في الخزان ويشغل تسخين السخان. البيت غير معد لتشغيل السخانات مع المكيفات مع تبريد الخزانات، ما يستحمل. لسلامة بيتك علشان ما تعيش بالحر طف السخانات. هذا الواحد يستهلك ما يقارب 9000 واط، اثنينهم 18000 واط. تخيل معاي 18000 واط بالساعة. لذلك بالصيف نطفيهم. உணவு பாதுகாப்பு குழு பல பகுதிகளிலையும் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. இந்த சூழலில் முபாரக் அல் கபீர் கவர்னரேட் மற்றும் சபஹான் பகுதிகளிலையும் அதிரடி சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. குறிப்பாக ஒவ்வொரு பகுதிகளிலையும் இந்த சோதனைகளால் அதிரடியான இந்த செக்இன் வந்து ஆரம்பமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா விதிமீறல்களும் அதிகமாக பதிவு செய்யப்படுது. குறிப்பாக கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. உணவு விடயங்களை கையாளக்கூடியவங்க முக்கியமாக க்ளவுஸ் அணிஞ்சிக்கோங்க. க்ளவுஸ் இல்லாமல் ஒரு போதும் உணவுகளை கையாளாதீங்க. ஏன்னா அது மிகப்பெரிய சிக்கலாகும் உங்களுக்கு. முடிந்த வரைக்கும் சுத்தத்தை பேணுங்க. அதே போல் காலாவதியான உணவுகள் இருக்குதா, கெட்டுப்போன உணவுகள் இருக்குதா, ரொம்ப நாளாக ஃப்ரேசரில் இருக்கிற உணவுகள் இருந்தால் வெளியில் எடுத்துருங்க. வரும்போது செக் பண்ணும்போது பிடிப்பட்டால் நிச்சயமாக அபராதம். அதே மாதிரி காதிமில் ஷூனில் வெளியில் வேலை பார்க்குறவங்க, கடைகளில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனம். ஏன்னா உங்களுடைய பத்தாக்காவில் தான் அவங்க ஃபைன் போடுவாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிவில் சர்வீஸ் பியூரோ ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. கூடுதல் பணிக்கு நியமிக்கப்படும் பணியாளர்கள், ஓவர் டைமுக்காக நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் வருகை மற்றும் புறப்பாடு 4 கைரேகைகள் வைத்திருக்க வேண்டும். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் வேலைக்கு வரும்போது வார கைரேகையும் மற்றும் நீங்கள் புறப்படும் கைரேகையும். அதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஓவர் டைம் செய்ய போகிறீங்கன்னா அந்த ஓவர் டைமுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்து கைரேகையும் புறப்படும் போது கைரேகையும் 4 கைரேகை நிச்சயமாக வைக்கணும். அப்படி இல்லைன்னா அது உங்களுடைய சம்பள பட்டியலில் சேராது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ரைவேட் செக்டார் மற்றும் கவர்மெண்ட் செக்டாரில் வேலை செய்யக்கூடியவங்க. பொது தீயணைப்பு படையானது மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகத்துடன் தீமுனை வலையமைப்பை பொது நீர் வலையமைப்புடன் இணைப்பதற்கான தேவைகள் குறித்து விவாதித்தது. பொது தீயை அணைக்கும் அமைப்பு செயல்பாட்டின் முறைகள், பராமரிப்பு மற்றும் பல முக்கிய திட்டங்களுக்கான தீ நெட்வொர்க் வடிவமைப்புகளின் ஒப்புதல் பற்றி விவாதிக்கப்பட்டது. இனி எதிர்வரும் காலங்களில் இந்த தண்ணீர் சப்ளை, ஃபயர் ஃபோர்ஸுக்கான தண்ணீர் சப்ளை பல இடங்களில் நியமிக்கப்படும். வாகன ஓட்டுநர்கள் இந்த விடயத்தில் கவனம் கொள்ளுங்க. வாகனங்களை இந்த மாதிரி தண்ணீர் சப்ளைக்குரிய இடங்கள் இருந்துச்சுன்னா, இந்த பைப்புகள் இருந்துச்சுன்னா அந்த ஓரத்தில் நிப்பாட்டாதீங்க. அவசரத்துக்காக அவங்க தண்ணி எடுக்க போகும்போது சில நேரங்களில் வாகனத்தில் கண்ணாடியை உடைச்சி பட்டையை உள்ளே போட்டுருவாங்க. அப்படி இல்லை வாகனத்தையே சீஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப கவனம். ஒரு ஆரம்ப பராமரிப்பு சுகாதார மையத்தில் இருந்து மருந்துகளை கைப்பற்றிய சந்தேகத்தின் பேரில் சுகாதார அமைச்சகம் ஒரு விசாரணை குழுவை அமைக்கிறது. மருந்து விநியோகத்தின் டிஜிட்டல் கட்டுப்பாட்டை நிர்வகிக்க அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைகளின் கட்டமைப்பிற்குள் இந்த நடைமுறை செயல்படுத்த வேண்டும். விசாரணைக்காக மருந்தக தலைவரை பணியில் இருந்து இடைநீக்க உத்தரவிட்டுள்ளது. முக்கியமான பிரச்சனை என்னென்னா, சிலர் ஃபார்மசியில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு டெலிவரிக்கான அலௌட் இல்லை, பெர்மிஷன் இல்லாமல் தயவு செய்து டெலிவரி பண்ணாதீங்க. குறிப்பாக மருந்துகள்
மருந்துகள் வந்து அங்கீகாரம் இல்லாமல் நீங்கள் வந்து இஷ்யூ பண்ணுறது, டெலிவரி பண்ணுறது சட்டப்படி குற்றம். தயவு செய்து ரொம்ப கவனம். குறிப்பாக இந்த ஃபார்மசிஸ்டலாக வாரவங்க நண்பர்களே இருந்தாலும் கூட யாராவது அனுப்பி ஏதாவது பற்றுச்சீட்டு இல்லாமல் மருந்துகள் கேட்டால் தயவு செய்து கொடுக்காதீங்க. அமைச்சரவையின் இறுதி தீர்மானத்தின் பேரில் தற்போது வீதிகளில் உள்ள பெயர் பட்டிகள் அனைத்தும் நீக்கப்படுகின்றது. இனிமே பெயர்கள் இருக்காது, ஒவ்வொரு ரோட்டுக்குமே நம்பர்கள் மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஒரு வகையில் ஓட்டுநர்களுக்கும் மிக பெரிய ஒரு உதவி. ஏன்னா சிலர் வந்து இந்த ரோடு இந்த ஸ்ட்ரீட் அப்படின்னு பேரை சொல்லிடுவாங்க, அந்த பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு அரை நாள் போயிடும். இதே ஒரு நம்பருன்னா உடனே கூகுளில் அடித்தா கூட நம்பரை தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ரீட்டோடைய நம்பரை பேரை சொல்லிட்டாங்கன்னா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே மண்டை காஞ்சிரும். ஓட்டுநர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். அதே போல் சில பகுதிகளில் காய்ந்து போன இறந்து போன பல மரங்கள் இன்னைக்கு வரைக்கும் விழக்கூடிய நிலையில் இருக்குது. சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றும் கோய்த்துறை முனிசிபாலிட்டி நிச்சயமாக இவைகளை அகற்ற வேண்டும். இல்லைன்னா அதிவேக சாலைகள் மற்றும் சில உள்ளூர் சாலைகளில் வீதிகளில் நிற்கக்கூடிய இந்த மரங்கள் உடைந்து விழுந்தால் வாகன விபத்துக்கள் மற்றும் வீதிகளில் நடமாடக்கூடியவங்களுடைய உயிர்களுக்கும் ஆபத்து அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இறந்த மரங்களுக்கு பக்கத்தில் வாகனங்களை நிறுத்தாதீங்க. நடைபாதைகளில் நடந்து போகும்போது இறந்த மரங்கள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக போய்க்கோங்க. சூடு காலம்ன்றதால இன்னும் அதிகமாக காயும், அதனால் ஆபத்து கூட. ரொம்ப கவனம். அடுத்ததாக மிக மிக முக்கியமான தகவல். இது என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கேமராக்கள், புதுப்பிக்கப்பட்ட கார் உரிமத்தகடுகள் இல்லாத வாகனங்கள் கண்காணிக்கப்பட்டு நீங்கள் வேகமாக சென்றாலும் உங்களுக்கு அந்த வேகத்தினுடைய அந்த ஃபைனோட சேர்த்து நீங்கள் தஃப்தர் உங்களுடைய வாகனத்துடைய பதிவு பத்திரம் புதுப்பிக்காததுக்காக 15 தினார் கட்டணமும் செலுத்த வேண்டி வரும். இது ஒவ்வொரு முறையும் அபராதம் விழுமென்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கேமராக்கள் சாதாரணமாக இப்போ ஸ்பீட் கேமராவை தாண்டி போகிறீங்க, உங்களுடைய வண்டி தஃப்தர் புதுப்பிக்கலை, இந்த சந்தர்ப்பத்தில் கேமரா உங்களை கேப்சர் பண்ணிடுச்சு, அந்த நேரத்தில் உங்களுடைய தஃப்தரும் புதுப்பிக்காமல் இருந்துச்சுன்னா 15 தினார் ப்ளஸ் எக்ஸ்ட்ரான்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விழுந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எப்போ தஃப்தர் செய்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு நீங்கள் கேமரா அடித்ததுக்கு மட்டுமுறைய ஃபைன் வரும். அப்படி இல்லையா தஃப்தருடைய ஃபைனும் இன்க்ளூடிங். உங்களோட கஃபீல்கள்கிட்ட இப்போவே சொல்லிக்கோங்க. பலதியாவில் தூக்குறோம் மூலயமா நீங்கள் பாருங்கள் வண்டியெல்லாம். நேற்றைய தினம் ஒரு சகோதரர் இந்த வீடியோ நம்மளுக்கு அனுப்பி வச்சுருந்தாரு. ஒமல் ஹைமான் பகுதிகளில் பெலதியாவில் கோய்த்துறை முனிசிபாலிட்டியால் உடனே ஃபுட் ட்ராக், மொபைல் ஃபுட் ட்ராக் எல்லாமே வந்து சீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபுட் ட்ராக்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். காதிமில் ஷூனில் வெளியில் வேலை பார்க்குறீங்களா இருந்தால் அதுவும் உங்களுக்கு பெரிய அளவான ஆபத்து. அதே மாதிரி தடை செய்யப்பட்ட இடங்கள் பகுதிகளில் வண்டிகளை நிறுத்தி வியாபாரம் பண்ணாதீங்க. குறிப்பாக ரோடுகளில் டிராஃபிக் பிளாக் ஆகிற மாதிரி வண்டிகளை நிறுத்தி வச்சு வியாபாரம் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஓட்டுநர்களே இன்னொரு மிக முக்கியமான தகவல், 15 தினார் அபராதம் ஒவ்வொரு முறைக்கும். வாகனங்களை நிறுத்தும் போது வாகனங்களுக்காக வாகனம் நிறுத்துறதுக்காக கட்டமைப்பு இருக்குது, அந்த 2 கோடுகள் இருக்குது, அந்த இடைவெளிக்குள்ளே மட்டும்தான் வாகனம் நிறுத்த முடியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரோஸில் நிறுத்தி வச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக யாராவது ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பினா ஃபைன் தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பஸ் ஓட்டுநர்கள், கனரக வாகன ஓட்டுநர்கள் மற்றும் ரொம்ப உயரமான வாகனம் வச்சுருக்கக்கூடியவங்க நடைபாதைகளில் வண்டியை நிறுத்தி வைக்காதீங்க. வச்சிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பிடுவாங்க. أكيد هذا عنده واسطة كبير أو واصل، إذا مو واصل ما يصفط سيارته كذي. وهذاك راعي الونش بعد لا باكر تلاقي فيه تعليقات، أنت شكو وأنت ايش حق مصور، أنت منو؟ لا أنا حالي حال الناس ثانيين. إن الحين هذا ماسك الرصيف كامل والحريم واطفال يوم بغيت تمشي يطيح هني تحت الرصيف ويدعم السياره يموت. من يدفع؟ من يحمل؟ بعدين هذا يا ريت يكون موقف سيارات. شوف هذولاك بعد பெரிய அளவான வாஸ்தா வச்சிருப்பார் போல பஸ்காரர் அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயமாக வாஸ்தா என்னன்றது இன்னும் 2 நாளில் தெரிய வரும். அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், சாஹில் அதிவேக சாலையில் செல்லும்போது அந்த டிராஃபிக் சிக்னலுக்கு போகிறீங்களா, 30ஆம் நம்பர் ரோட்டில் போய் சபைகா எக்ஸிட் ஆகி அடுத்தது டிராஃபிக் சிக்னலுக்கு போகிறீங்களா, ஃபாஹில் எக்ஸிட்டுக்கு, ஃபாஹில் என்ட்ரன்ஸுக்கு, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சைடில்
வடிகான்களுடைய மூடிகள் திருடப்பட்டிருக்குது. நிறைய வடிகான்களில் மூடிகள் இல்லை. இந்த மூடிகள் இல்லாததால் நிறைய வாகனங்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த பள்ளத்தில் விழுது, டயர் ஸ்ட்ரக் ஆகுது, அதே மாதிரி ரிம் உடையுது, பஃபர் உடையுது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகுது. சில திருடர்கள் பார்த்திங்கன்னா இந்த இரும்பு கம்பிகளை திருடிட்டு போயிடுறாங்க இரும்புக்காக வேண்டி. ஆனால் இதில் பாதிக்கப்படுறது அதிகமான ஓட்டுநர்கள். இதை பற்றியும் முக்கியமான வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்குறாங்க. நிச்சயமாக இதுக்கும் மாற்று வழிகள் நிச்சயமாக வீதி அபிவிருத்திக்கான அதிகார சபை எடுப்பாங்கன்னு விரைவில் நம்புகிறோம். வாகன ஓட்டுநர்களே நீங்கள் ரொம்ப கவனம். உள்ளே போய் டயர் மாட்டிக்கிச்சு, ஜாக் பண்ணி கூட உங்களை வண்டியை இழுக்க முடியலை, இன்னொரு வண்டியால் கட்டி இழுத்தும் வரலைன்னா கடைசியில் கிரான் கொண்டு வந்து போட்டு தான் உங்களோட வண்டியை தூக்க வரும். தயவு செய்து கவனம். யாரோ ஏதாவது செஞ்சுட்டு போனாலும் கடைசியில் அது நம்ம தலையில் தான் விழுகிறது. ரோட்டில் பள்ளம் இருந்தாலும் டயர் வெடித்தாலும் அதுக்கும் ஓட்டுநர் தான் பொறுப்பு. இந்த மாதிரி சம்பவமாக இருந்தாலும் அதுவும் கடைசியில் ஏன் நீ பார்த்து போகலை அப்படின்னு தான் கேட்பாங்க. ரோட்டு ஓரமாக போனோம், எங்களுக்கு என்ன தெரியுமா இந்த மாதிரி கண்ணாடி இல்லை கம்பி இல்லைன்னு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் பாதிப்பு என்னவோ நம்மளுக்கு தான். தயவுசெய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே. அக்காமை இல்லாதவங்க தயவுசெய்து வேகப்படுத்துங்க. டிக்கெட்டுக்கும் வர வர விலை அதிகரிச்சிட்டு போகுது. அதே மாதிரி பதிவு செய்யாதவங்க முடிஞ்ச வரைக்கும் போய் ரிக்வெஸ்ட் பண்ணி சரி எங்களை விடலை என்ன பண்ணுறது, தயவுசெய்து இப்போயாவது பதிவு செய்யுங்கன்னு சொல்லி சரி பதிவு செய்ய பாருங்கள். இலங்கை தூதரகமும் அதுக்குரிய அவகாசத்தை வழங்குங்க மக்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.